இந்த லைட்டை அமுத்துறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை லைட் அமுத்தலாம் ஒரு சைக்கோ மனநிலை தான். அவர் ஒரு சைக்கோ மனநிலையில் தான் இருக்கிறாரு. தனக்காக ஒட்டுமொத்த நாடே காத்துக்கிட்டு இருக்கு அவர் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. உண்மையை அவருக்கு மண்டையில் அடிச்சு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. எதிர்கட்சி அப்படி ஆள் கிடையாது, ஆளுங்கட்சியில் அப்படி இல்லை. இப்போ விஜய் மண்டையில் கொட்டி தூக்கி உள்ளே போகணும், ஓட்டு 2வது பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்யணுமா இல்லையா? ஒரு குண்டாசில் போடுங்க, போயிட்டு வரட்டுமே. இப்போ விஜய் என்ன முயற்சி பண்ணுறாரு? மூடத்தனமாக இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடிய, நாயக பிம்ப கவர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அதை அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. பிஜேபி எப்படி பண்ணுது? இந்து மதம் அப்படின்னு ஒரு மத நம்பிக்கையில் இருக்க மக்களை அப்படியே ஓட்டாக மாற்றுறதுக்கு, அரசியல் ஓட்டாக மாற்றுறதுக்கு பிஜேபி எப்படி முயற்சி பண்ணுதோ, டிடிஎஃப் வாசன் அவனுக்கு அவ்வளோ கூட்டம் போடுறான். என்ன பைக் ஓட்டுறதுல என்னடா இருக்குது? மாணவர்கள் அவ்வளோ பேர் போகிறாங்க. இப்போ விஜய் இவ்வளவு நடந்த பிறகு விஜய் வந்து சரியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு பேசுகிறது இருக்குல்ல. இப்போ இப்படி ஒரு கூட்டம் எப்படி உருவாச்சு? அது ஒரு கூட்டு அறிவிலி சமூகம். அதை எப்படி சொல்லணும்னா, கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி சொசைட்டியாக இது மாறுது. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இந்த இடத்துல நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரு, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார், ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார், ஏர்போர்ட்லேருந்து வராரு, திருச்சி வராரு, திருச்சியில் இறங்கிட்டார், இங்கே வராருன்னு ஒவ்வொரு நொடி இன்ச்சாக ஒரு சினிமா நடிகரை நீ இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்துச்சு? அவரோட சமூக பங்களிப்பு என்ன? அவர் இந்த நாட்டுக்கோ மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? இப்போ அந்த ஒரு கும்பல், லும்பன் கும்பல் வந்து உருவாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதான். இந்த லும்பன் கும்பல் தமிழ்நாட்டில் எப்படி உருவாச்சு? இதுக்கு யார் பொறுப்பு? விஜய் மட்டுமா பொறுப்பு? என்னை பொறுத்தவரை விஜய் மட்டும் இல்லை, சார் வணக்கம். வணக்கம். 41 பேர் கரூரில் இறந்த சம்பவங்கிறது ஒரு பெரிய பேசும்பொருளாக இன்னைக்கு ஊடகங்களுக்கு அதான் பேசும்பொருளாக இருக்கிறது. நேற்று விஜய் அது ஒரு தண்ணீர் விளக்கு மாதிரியான ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. ஆனாலும் கூட அதில் வந்து ஆளும் தரப்பை குற்றம் சாட்டுவது ஒரு துணிதான் இருக்கிறது, பொறுப்பேற்பதாக தெரியவில்லை. முதற்கட்டம் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த கரூர் சம்பவம் தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய அவமானம், மனித சமூகத்துக்கு அவமானம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 41 பேர் பலியான பின்பும் இந்த சம்பவம் குறித்து, பிரச்சனை குறித்து சரியான விவாதம் தமிழ் சமூகத்தில் முன்னெடுக்கப்படவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். விஜய் விஷயம் ஒன்று. விஜய் நேற்று போட்ட வீடியோ அது சும்மா செட் பண்ணி உட்கார வச்சு முகத்தை சோகமாக வைக்க சொல்லி பல தடவை வந்து ரிஹர்சல் பார்த்து எடுத்து வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவாக தான் அது தெரியுது. மற்றபடி அதில் உண்மையான வருத்தமோ சுய விமர்சனமோ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த சம்பவத்துக்கு குறைந்தபட்சம் அவங்க சைடில் உள்ள சில தவறையாவது விஜய் ஒத்துக்கிடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை அவர் ஒத்துக்கிறல. வெளிப்படையான தவறுகள். நாமக்கல்லில் இருக்க வேண்டிய நேரத்தில் சென்னையில் கிளம்புறாரு. அங்கே வந்து ஒரு கூட்டம் காத்திருக்கு. அந்த கூட்டம் பல மணி நேரமாக காத்திருக்கு, வெயிலில் காத்திருக்கு. அவனுக்கு தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கா? இது நாமக்கல்லில். கரூர்லேயே அதே போல தான் நிலைமை. காலையிலேருந்து காத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கான ஏற்பாடு பெண்கள்லாம் இருக்கிறாங்க. டாய்லெட்லேருந்து சாப்பாடு, தண்ணி, இதுக்கு என்ன ஏற்பாடுன்னு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பார்க்க வர்றவங்களுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சிந்திக்கணுமா, சிந்திக்கக்கூடாதான்? மற்ற அரசியல் கட்சிகளை எப்படி மீட்டிங் நடத்துகிறாங்க?
அப்போ அந்த குறைந்தபட்ச மக்கள் மீதான தன்னை பார்க்க வருபவர்கள் தனது ரசிகர்கள் மீது அவர்களின் நலனின் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு நபராகத்தான் விஜய் வெளிப்பட்டிருக்கிறாரு. இது எதிர்பாராத ஒன்றெல்லாம் கிடையாது. அவருடைய மேனரிசம் எல்லாம் அவரை பெரிய இறை தூதர் மாதிரி நினச்சிக்கிறவார் போல். இது மாதிரி நபர்கள் விஜய், மோடி, இன்னும் பல நடிகர்கள் இவங்கெல்லாம் ஏதோ இறைவனால் நம்ம சிறப்பாக படைக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் எல்லாம் நம்மளுக்கு அடிமைகள், நம்மளை புகழ்கிறதோ நம்ம பின்னாடி வர்றதோ அவர்களுடைய கடமை அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் விஜயோட தன்மை, விஜயை மாற்றுறது இதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. விஜய் மீது நடவடிக்கை அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்குது. ஆனால் நாம் விவாதிக்க வேண்டிய மையமான பிரச்சனை, ஏன் 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது, கொல்லப்பட்டார்கள். எப்படி கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத அவங்களே போய் கொல்லப்படுவதற்கு உட்படுத்திக்கிட்டாங்கல்ல. இது எப்படி நடந்துச்சு? பல்லாயிரம் பேர் காலையிலேருந்து நைட் வரையும் பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட காத்து கிடக்கிறாங்க. உயிரே அதில் போகுது. ஆனாலும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போயும் விஜய் ரசிகர்கள் மாறி இருப்பாங்களா? கிடையாது. நாங்கள் உயிரே கொடுப்போன்னு தான் சொல்லுவான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தமிழ் சமூகத்தில் எப்படி உருவானது? இந்த நாயக பிம்பம் விஜய் பெரிய மீட்பர் போல் சினிமாவில் பல படங்களில் காட்டுறாங்கல்ல. அவர் ஒரே ஆளாக சிஸ்டத்தை எடுத்து அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணி மக்களுக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுக்குறது அப்படின்றதான் தொடர்ச்சியாக அவர் படங்களில் கட்டமைக்க விட்டு வந்த பிம்பம். அதை மக்கள், அவரது ரசிகர்கள் உண்மைன்னு நம்புகிறாங்க. விஜய் அப்படி பெரிய ஆற்றல் உள்ள நபர் அப்படின்னு நம்பி அது பின்னாடி போகிறாங்க. விஜய் ரசிகர்களில் இன்னொரு பிரிவு ரசிகர்கள் என்ன நினைக்கிறான்னா, விஜய் எதுவுமே எங்கள் பண்ணலைனாலும் பரவாயில்லை, விஜய் முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு இருக்கான். இதில் ஒரு அரசியலுக்கு விஜய் நம்ம பிரச்சனையை தீர்ப்பார், சினிமாவில் தீர்க்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் அவர் வராரு, ஜெயிக்கிறார், ஜெயிக்கலை இதெல்லாம் தாண்டி அவரை பார்த்தா போதும், அதுக்காக நாங்கள் எத்தனை மணி நேரம் போவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் அவங்களுக்குள்ளே மட்டும் அப்படி நினச்சிக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. பொதுவெளிக்கு அந்த கூட்டத்தை விஜய் கொண்டு வராரு. கொண்டு சமூகத்தின் மீதான தாக்குதலாக அது மாறுது. எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணுறான். அந்த பக்கம் அவ்வளோ பேர் கூடியிருக்கும்போது யாராவது ஒருவர் அந்த கூட்டத்துக்குள்ளே கடந்து அங்கிட்டு போயிட முடியுமா? ஆம்புலன்ஸே போக முடியாதுன்றாத நிலைமை. அப்போ அந்த ஒரு கும்பல், லும்பன் கும்பல் உருவாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதான். இந்த லும்பன் கும்பல் தமிழ்நாட்டில் எப்படி உருவாச்சு? இதுக்கு யார் பொறுப்பு? விஜய் மட்டுமா பொறுப்பு? என்னை பொறுத்தவரை விஜய் மட்டும் இல்லை, சமூகத்துக்கு எல்லாரும் கூட்டு பொறுப்பு இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 கட்சிகள், முதலாளிகள், முதலாளித்துவ ஊடகங்கள், இதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லாருமே இது கூட்டு பொறுப்பு. பல இயக்குநர்களும் அதுக்கு பொறுப்பு தான். குறிப்பாக பாஜக, காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க 4 பேரும் இந்த நாயக பிம்பத்தை கட்டி எழுப்புவதில் தொடர்ச்சியாக வேலை பார்த்தாங்க. இப்போ கலைஞரா எம்ஜிஆரா அப்படின்னா கலைஞரை தான் தமிழ் சமூகம் முன்னிறுத்திருக்கணும். ஆனால் எம்ஜிஆர் இருக்கிறவரை கலைஞர் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலையை இந்த சமூகம் உருவாக்குச்சு. முற்போக்கான சமூகம் என்று சொல்லக்கூடிய தமிழ் சமூகம்தான் சாதி பார்த்து நாயக பிம்பத்தின் அடிப்படையில் கலைஞரை நிராகரித்து எம்ஜிஆரை அரியணை ஏற்றியது. சரிங்களா? அது ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயே அது தொடர்ந்து. இப்போ ரஜினிகாந்துக்கு இருக்க செல்வாக்கு கிட்டத்தட்ட அவர் அரசியல் கட்சி தொடங்கினா அவர் சிஎம் வந்துடுவாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு 96 நிலைமை இருந்துச்சு. சரிங்களா? விஜயை விட அவர் கூடுதல் கூட்டமும் வந்திருக்கும். அன்னைக்கு அவர் கட்சி தொடங்கியிருந்தா அவர் வாய்ஸ் கொடுத்ததே ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் மாறுச்சு. இன்றைக்கு வரை அவர் அந்த நாயக பிம்பம் அவர் மேலே கட்டமைக்கப்பட்டு பல 100 கோடி முதலீடு செய்யப்பட்டு அவர் நாயகனாக முன்னிறுத்தப்படுறார். இதற்கு இந்த கட்சிகள் உதவி செஞ்சுருக்கா இல்லையா? இன்றைக்கு வரையும் பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் எதுக்கு கூப்பிட்றீங்க நீங்கள்? இது கட்டமைச்சல் உங்கள் 2 கட்சிக்கும் பொறுப்பு இல்லையா? பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பொறுப்பு இல்லையா? இப்போ கூட கல்வியாளர்களை வைத்து நடத்த வேண்டிய ஒரு விழாவில் சிவகார்த்திகேயனை கூப்பிட்றாங்க. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி ஒரு கருத்தை உருவாக்கிட்டு
அவர்கள் மீது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்ட பின்பு அவன் திடீர்னு அரசியலுக்கு வரன்றான். எந்த தகுதியும் இல்லாமல் விஜயை போல் அரசியலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிஎம்மாக போனால் அதுக்கு ஒரு கூட்டம் வந்து போகுது. அப்போ இந்த கூட்டத்தோட மனநிலை அப்படின்றத நம்ம பேச வேண்டிய பிரச்சனை, நம்ம வேலை செய்ய வேண்டிய இடமும் அதான். மக்கள் விட்டில் பூச்சிகளை போல நடிகர்கள் பின்னாடி போய் அழிகிறது அப்படின்ற மனநிலை, அது எங்கே சிக்கல் இருக்குது, எதனால் அப்படி நிகழுது அப்படின்னா, அடிப்படையில் அங்கே போகிற கூட்டத்திற்கு பகுத்தறிவு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பகுத்தறிவுன்னு சொன்னால் ஏதோ பெரியார் கருத்து அப்படின்ற மாதிரி நிராகரிக்கிறது மாதிரி முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. பகுத்தறிவுன்றது மனித சமூகத்தின் முக்கியமான ஒரு கோட்பாடு. இப்போ விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான வேறுபாடு என்ன? பகுத்தறிவு தான். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம எதிரிகள் தாக்குறதுக்கு ஒரு 2 தெருவுக்கு முன்னாடி வரான்னு வைங்க, நம்ம நண்பர் அங்கேருந்து யாராவது இருந்தால் அங்கேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் தகவல் கொடுத்து நீங்கள் ரெடியாக இருங்க, இல்லை தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 4 காட்டு எருமை இருக்குது, அதோட அந்த கூட்டத்தில் இருக்க எருமையாக வேறு ஒரு இடத்துல இருக்குதுன்னு வைங்க, சிங்கம் வந்துக்கிட்டு இருக்குனாலும் அது ஏதோ வகையில் கம்யூனிகேட் பண்ணியெல்லாம் சொல்லிடாது. அப்போ அந்த மனிதர்களுக்கிடையே வந்து பகுத்தறிவின் மூலமாக இந்த கம்யூனிகேட் பண்ணி இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ஒரு இனமாக, உலகத்தில் எத்தனையோ இந்த பிரபஞ்சத்தில் பல உயிரினங்கள் இருக்குது, ஆனால் மனிதன் தான் பிரபஞ்சத்தை ஆள்றான்னா அது பகுத்தறிவு தான் காரணம். இது இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெரியாருக்கான கோட்பாடு மட்டும் கிடையாது, மனித சமூகத்தின் முக்கியமான கோட்பாடு. இப்போ இந்த பகுத்தறிவு அப்படின்றத ஏன் அவங்க பயன்படுத்த மறுக்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ நான் இருக்கிறேங்க, நான் ஒரு வழக்கறிஞர், நான் வந்து அங்கே போவேன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரை நான் போய் காத்திருப்பேன்னா? நான் போக மாட்டேன். என் மனைவியோ குழந்தையோ அனுப்புவேன்னா? அனுப்ப மாட்டேன். அவங்க விரும்பினாலும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீ அந்த கூட்டத்தில் போனால் நெரிசலில் மாட்டிக்கிடுவ, சிக்கலாயிரும், காலிலேருந்து சாயந்தரம் வரை அங்கே டாய்லெட்டுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணிக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், எதுக்கு அப்படி போகணும், நீ டிவியில் பார்த்துக்க, விரும்புனா கூட டிவியில் பார்த்துக்க அப்படின்னு தானே சொல்லுவோம். கண்டிப்பாக. இப்போ நான் இப்படி சிந்திக்கிறேன், அங்கே போய் இறந்த ஒரு பையன் இல்லை ஒரு அம்மா, அவங்க ஏன் இப்படி சிந்திக்கலை? ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன? நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற பல பேர் இப்படி சிந்திச்சு போக மாட்டோம். கண்டிப்பாக. ஆனால் இதை பார்க்குற கொஞ்சம் பேர் போகிறான். ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்றதான் கேள்வி. அப்போ அடிப்படையில் வந்து மனிதர்கள் பகுத்தறிவை பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கு, அந்த குணம் வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற சந்தேகம்தான் நம்மளுக்கு இருக்குது. உண்மையிலே குறைஞ்சதோட விளைவு தான் அது, அதில் சந்தேகமெல்லாம் இல்லை, குறைஞ்சதோட விளைவு தான். இப்போ எப்படி இன்னைக்குள்ள சமூக சூழல் அப்படின்னா, முழுக்க தகவல்கள் வந்து ஏராளமாக கொட்டி கிடக்கு. இந்த தகவல்களை முதலாளிகளும் முதலாளித்துவ ஊடகங்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்தவரும் எல்லாரும் சேர்ந்து கட்டமைக்கிறாங்க. இப்போது நீங்கள் எப்படி சிந்திக்கணுன்றதை இன்றைக்கி அவங்க தீர்மானிக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சா உங்களுக்கு வர்ற செய்தி ஒரு 25-30 செய்தி வருது, அதிலிருந்து அவங்க சிந்தனையே வந்து தொடங்குது. அப்போ மனித சிந்தனையை மட்டுப்படுத்துறதுல, ஒழுங்குபடுத்துறதுல இந்த முக்கிய முதலாளிகளும் அதேபோல் முதலாளித்துவ நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரோல் பண்ணுறாங்க. ஊடகங்களும் அதில் மிகப்பெரிய ரோல் வந்து பண்ணுது. இப்போ விஜய் காலையில் எந்திரிச்சிட்டார், பல்லு விளக்கிட்டார், டீ குடிக்கிறாரு, குளிக்க போயிருக்காரு, ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்காரு, வெளியே வரப்போகிறாரு, வந்துட்டார், கேட்டை திறந்துட்டார், கேட்லேருந்து இந்த காரில் ஏறுறாரு, ஏறி இங்கேருந்து கிளம்பி இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இந்த இடத்துல நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரு, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார், ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார், ஏர்போர்ட்லேருந்து வராரு, திருச்சி வராரு, திருச்சியில் இறங்கிட்டார், இங்கே வராருன்னு ஒவ்வொரு நொடி இன்ச்சாக ஒரு சினிமா நடிகரை நீ இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்துச்சு? அவரோட சமூக பங்களிப்பு என்ன? அவர் இந்த நாட்டுக்கோ மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? நீ முதல்வர் அப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்கியா? என் திருமாவளவன் எடுத்துங்க. திருமாவளவன் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அவரை யாராவது இப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன்? விஜய்க்கு மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் திருமாவளவன் திருச்சியில் கூட்டியிருந்தார். அது கொஞ்சம் முன்னாடி. அந்த கூட்டத்தை நீ அப்படி கவர் பண்ணியா? இப்போ பாலிமரும் புதிய தலைமுறையோ தந்தி டிவியோ மற்ற ஊடகங்களோ இன்ச் பை இன்ச்சாக விஜயை வந்து கவர் பண்ண வேண்டிய அவசியம் தேவை என்ன? இப்போ உனக்கு மக்கள் நலன் அதில் எதுவுமே கிடையாது. இப்போ அதன் மூலமாக நீ சம்பாதிக்கிறதுக்கு உன் ரேட்டிங்கை கூட்டுறதுக்கான வேலையை தான் நீ பார்க்குற. இப்போ அந்த ஊடகங்களுக்கு இதில் பொறுப்பு இருக்குதா இல்லையா? ஊடகங்கள், யூடியூப்பு,
அதே போல் இந்த சிந்தனையை கட்டமைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கும். இன்றைக்கி இந்த நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த சிந்தனை என்பது அடிப்படையில் என்னென்னா, இன்றைக்கி உள்ள சமூக ஊடக காலத்தில் தகவல்கள் உங்களுக்கு ஏராளமாக வர்ற போது இதற்கு முந்தைய மனிதனுக்கும் நமக்குமான ஒரு வேறுபாடு இருக்குது. அவனை விட 5 மடங்கு நம்மளுக்கு கூடுதலாக தகவல் வருது. நமது மூளை அந்த அளவுக்கு தகவலை கிரகித்து முடிவெடுக்கிற அளவுக்கான தன்மையில் மூளை கிடையாது. அப்போ அது நிறைய தகவல் கொட்டுற போது ஒரு குறுக்கு வழியை மூளை தேடி யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு இதை எடுத்துக்கிட்டு அப்படியே நகர்ந்து போகிறது அப்படின்ற சிந்தனை தான் இன்றைக்கி இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னா, ஒரு சமூகம் ஒரு நுனிப்புள் மேயக்கூடிய பகுத்தறிவு இல்லாத சுயவிமர்சனம் இல்லாத ஒரு சமூகமாக மாறி அது ஒரு கூட்டு அறிவிலி சமூகம். அதை எப்படி சொல்லணும்னா, கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி சொசைட்டியாக இது மாறுது. தமிழ் சமூகத்தில் அப்படி ஒரு பண்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இப்படி இருந்தாங்க, ஸ்டெர்லைட்டில் இப்படி இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அதே தமிழ் சமூகத்தில் தான் எம்ஜிஆர் பின்னாடி அப்படி போனாங்க, ஜெயலலிதா அவர்கள் பின்னாடி அப்படி போனாங்க, ரஜினி பின்னாடி போனாங்க, குஷ்புவுக்கு கோயில் கட்டினாங்க, இன்னும் சில்க் சிம்தாவுக்கு ரசிகர் மன்றம் வச்சு என்னென்னமோ பண்ணாங்க, இன்றைக்கி விஜய்க்கு போகிறாங்க, நாளைக்கு இது சிம்புக்கோ தனுஷுக்கோ இன்னும் யாராருக்கோ அது வந்து சிவகார்த்திகேயனுக்கோ போகக்கூடும். இப்படி ஒரு தலைமுறை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த தமிழ் சமூகம் இப்படி ஒரு நாயக பிம்பத்தில் வீழ்ந்தது அப்படின்றது ஒரு பண்பாட்டு வீழ்ச்சி, தமிழ் சமூகத்தின் வீழ்ச்சி தான் அதை பார்க்கணும். இது தொடர்ந்து இருக்குது, இன்றைக்கி இல்லை. அப்போ இதை கட்டமைச்சதில் இது எல்லாருக்கும் பங்கு இருக்குது அப்படின்றதான் என்னோடய குற்றச்சாட்டு. இப்போ இன்றைக்காவது விவாதம் இதை நோக்கி வைக்கப்படுதா? நீங்கள் 1960, 70, 80 வரை வந்து பல்வேறு பள்ளி கல்லூரிகள்லாம் மாணவர் அமைப்புகள் இருந்துச்சு. அங்கே அரசியல் விவாதம் நடந்துச்சு. இன்றைக்கு வரை கேரளாவில் இருக்குது. கேரளாவில் அரசியல் விவாதம் நடக்குது. கேரளா சமூகம் ஒப்பீட்டளவில் இந்த நாயக பிம்பத்தில் வந்து போகிறது கிடையாது. அங்கேயே சன்னி நிலையில் வந்தால் பார்க்குறதுக்கெல்லாம் கூடுறாங்க. ஆனால் இதை போல் ஒரு கொடூரமாக மோசமான ஒரு லும்பன் கூட்டம் வந்து அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் மோகன்லால் வந்தாலும் மம்முட்டி வந்தாலும் பார்த்துட்டு ஒரு சின்ன க்ரௌடோடு அவங்க வந்து போயிடுவாங்க. அப்படி தான் அங்கே இருக்குது. இப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து தமிழ் சமூகம் தனதில் உள்ள குறைபாட்டை ஏற்றுக்கணும். ஸ்டெர்லைட்டுக்கு வந்தாங்க, ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்க, இதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே தமிழ் சமூகத்தால் நம்ம சகோதரர் தான் போகிறான். இப்போ போகிறவனில் மெயினாக இருக்கவன் செத்தவன் யார்? பெரும்பாலும் ஏழைகள், பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த, சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவங்க தான். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மைனாரிட்டிஸ் இவங்க தான் செத்துருக்குறாங்க. ஏழைகள் செத்துருக்குறாங்க. எந்த அப்பர் காஸ்டாவது உயர் சாதி என்று சொல்லப்படக்கூடியவன் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் யாராலும் போய் அங்கே செத்துருக்கானா? இப்போ இந்த சாவுக்கு ஒரு கிளாஸ் பேஸ் இருக்குது, வர்க்கத்தன்மை இருக்கிறது அப்படின்றது தான். அதே போல் சாதித்தன்மையும் இருக்குது. எல்லா சாதிகன்பா ஐயர் எங்கே எத்தனை பேர் அங்கே செத்துருக்காங்க, ஐயங்கார் எத்தனை பேர் செத்துருக்குறாங்க. அப்போ அந்த சமூகம் சிந்திக்குது. அங்கே விஜய் ரசிகர் இருப்பான், அவங்க வீட்டிலே இருக்கிறான். ஆனால் சிந்திச்சு இங்கேயெல்லாம் போகாத, விஜய் படத்தை பார்க்குறதோடு நிறுத்திக்கன்னு அவனை வழி நடத்துவான். அந்த சமூகம் அப்படி வழிநடத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்னொரு பெரிய செக்ஷனாக இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மைனாரிட்டிக்கு வந்து நம்மை வழிநடத்துவதற்கான ஒரு சரியான தலைவர்களோ குடும்ப அமைப்போ அப்படியான இது இல்லை. இதே கூட்டம்தான் அப்படியே ஜாதி சங்கமாகவும் அங்கே நிற்கிது, மத வெறி கூட்டமாகவும் இங்கே நிற்கிது. இது ஒரு ரசிக வெறி, கும்பல் மனப்பான்மை. ரசிக வெறி அப்படின்னா அங்கே சாதி வெறியாக இருக்குது, இன்னொரு இடத்துல மத வெறியாக இருக்குது. சென்னை இன்னொரு கிரிக்கெட் வெறியாக இருக்குது. கிரிக்கெட்டுக்கு போய் சாகுறாங்களே, இப்போ பெங்களூரில் செத்தாங்க, அது ஒரு நாயக மனப்பான்மையில் செத்தது தான். அதே போல் போலி சாமியார் பின்னாடி போய் சாகுறாங்க. இந்த பைக் ஓட்டுறான் ஒருத்தன், அவன் பேர்னா நரேந்திர வாசனா, டிடிஎஃப் வாசன், அவனுக்கு அவ்வளோ கூட்டம் போடுறான். என்ன பைக் ஓட்டுறதுல என்னடா இருக்குது? மாணவர்கள் அவ்வளோ பேர் போகிறாங்க. இப்போ விஜய் இவ்வளவு நடந்த பிறகு விஜய் வந்து சரியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு பேசுகிறது இருக்குல்ல. இப்போ இப்படி ஒரு கூட்டம் எப்படி உருவாச்சு? இப்போ அடுத்து எடுத்துக்கோங்க, அக்டோபர் 30 வரும்போது பாருங்கள். அக்டோபர் 30 தேவர் குருபூஜைக்கு இதே போல் ஒரு கூட்டம் பஸ் மேலே ஏறும், கார் மேலே ஏறும், அலப்பறை பண்ணும், பைக்கில் போய் இது பண்ணுவான். ஆனால் இது தேவர் குருபூஜைக்கு மட்டும் இல்லை, இம்மானுவேல் சுயன் குருபூஜைக்கு அதான் இப்போ நடந்துச்சு.
இப்போ அடுத்து கட்டபொம்மன் குரு பூஜைன்னா அதான் நடக்குது, தீரன் சின்னமலைக்கு அதான் நடக்குது, வஉசிக்கு அதான் நடக்குது. அப்போ ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறதுனா போய் அஞ்சலி செலுத்திட்டு மரியாதையாக போனால் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் இந்த ஜாதி, நாங்கள் மெஜாரிட்டி, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் என்ற முறையில் பொது சமூகத்தை தொந்தரவு செய்வதற்கு, அவர்களை அச்சப்படுத்துவதற்கான உரிமை யாருக்காவது இருக்கா? விஜய் ரசிகர்கள் கிடையாது, ரஜினி ரசிகர்கள் கிடையாது, தேவர் குருபூஜைக்கு வருபவர்கள் கிடையாது, இமானுவேல் சேரன் வருபவர்கள் கிடையாது, கட்டபொம்மன் குருபூஜைக்கு வருபவர்கள் கிடையாது, தீரன் சின்னமலைக்கு வர்றவங்க கிடையாது. எந்த ஜாதிக்கும் அப்படி கிடையாது, யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. சரிங்களா? ஆனால் அதையும் அரசாங்கம் ரெகுலேட் பண்ணுதான்னா பண்ண மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே என்ன காரணம்னா எல்லாமே ஓட்டை மையப்படுத்தியிருக்கு. இப்போ விஜய் சொல்கிறாரு, என்னை கைது பண்ணி பாரு, சவால் விடுறாருல. ஏன் ஸ்டாலின் கைது பண்ண மாட்டாங்க? கைது பண்ணி குண்டாஸில் போடுங்க. விஜய் ரசிகரை திருத்துறது மட்டும் இல்லை, விஜயும் திருத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கு இருக்குது. விஜய் அவர் எவ்வளோ அவர் பெரிய மீட்பர் போல் என்னை தொட்டா என்னமோ புரட்சி நடந்துறோன்னு. இந்த விஜயோட ஒருத்தருக்கான பேர் என்ன? ஆதவர்ஜுன். அவர் புரட்சி என்னமோ போடுறாரு, புரட்சி நடக்கணும் அப்படின்னு. இலங்கையில் நடந்தது புரட்சி நடக்கணும் போகிற. புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? புரட்சிகர அரசியல்னா என்னன்னு தெரியுமா? புரட்சிகர அரசியல் முன்வைக்கிற தத்துவம்னா என்னன்னு தெரியுமா? மார்க்சியம் என்ன சொல்லுது, பெரியாரியம் என்ன சொல்லுது, அம்பேத்கரியம் என்ன சொல்லுது, தமிழ் தேசியம் என்ன சொல்லுது, திராவிடம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நீ பெரியாரை கொள்கை தலைவர்னு விஜய் பேசுகிறாரு, உனக்கே அந்த கொள்கை பெரியார் கொள்கை உனக்கு தெரியுமா? ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா? இந்த புஷி ஆனந்துன்னு ஒரு ஆள் கூட வரான், எதுக்கு வரானே தெரில, அந்த ஆளுக்கு தெரியுமா? பெரியார் இப்படி தான் நடந்துக்கிட்டாரா? பெரியார் என் கொள்கை தலைவர்னா சரி, உன் பெரியார் கொள்கையை உன் கட்சி கேடருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன முயற்சி எடுத்த நீ? இப்போ விஜய் நடத்துறது எல்லாமே அரசியல் கிடையாது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அவர் கட்சி நடத்துறதை அவுட் சோர்சிங் பண்ணிட்டார். இன்றைக்கி எல்லாமே அப்படி தான். மோடி அவர் கட்சி ஆட்களே வச்சுக்கிறது அவுட் சோர்சிங் பண்ணி, அவரை டிசைன் பண்ணி அவர் புகழை கூட்டுறதுக்கு தனியாக ஒரு டீம், கார்ப்பரேட் டீம்கிட்ட கொடுத்து 500 கோடி 1000 கோடின்னு கொடுத்துட்றது. எல்லா கட்சியும் இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், தேர்தல் அடுத்த மே 2026, இப்போ இருந்தே எதுக்கு எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுறேன்? எடப்பாடி போகிறாரு, ஸ்டாலின் போகிறாரு, விஜய் போகிறாரு, எதுக்கு இப்போ இருந்தே பண்ணுறேன்? அப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அடுத்த எலெக்ஷனுக்கான வேலையை நீங்கள் பார்ப்பீங்களா? அப்போ எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? கடைசி 3 மாதம் எலெக்ஷன் வச்சுக்கிற வேண்டியது. இந்த கேள்வி யார் ஏன் எழுப்ப மாட்டுறாங்க? நீங்கள் எதுக்கு இப்போயே பண்ணுறீங்க இதை? இப்போ அதிகார வெறி தானே. இப்போ இது எதையுமே யாரும் ரெகுலேட் பண்ணது கிடையாதுன்றது தான். சினிமா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி எப்படி இருக்குது? முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மயமாக இருக்குது. நல்ல டைரக்டர், நல்ல படங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குது? நான் என்ன கேட்குறேன், 500 கோடி 1000 கோடி போட்டு எதுக்குன்னா படம் எடுக்கிற? போட்டு அதை விளம்பரம் பண்ணி அதை விட கூடுதலாக லாபம் எடுக்கின்றதுக்காக அதுக்காக என்னென்னமோ கட்டமைக்கிறாங்க. அதில் துல்லியமாக லாப வெறியை தவிர எதுவும் கிடையாது. மக்கள்கிட்ட அந்த படம் பிடுங்கப்படுது அப்படின்றதான உண்மை. இப்போ நல்ல டைரக்டருக்கு என்ன மதிப்பு இருக்குது? அவனுக்கு தேட்டரே கிடைக்காது. இதை சங்கர் மாதிரி பலர் பிரம்மாண்டமாக அப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு கல்ச்சர் ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் இதில் நுழைஞ்சிருச்சு. அந்த கல்ச்சரை கேள்விக்குள்ளாக்கணும். விஜயை இப்படி ப்ரொமோட் பண்ணி அவர் பெரிய நாயகர் மாதிரி அப்படி காட்டுறாங்களே, ரஜினி அப்படி தான் காட்டினாங்க. அதோட விளைவு தான் தொடர்ச்சி இப்போ இங்கே நிற்கிது. இப்போ இதுக்கு எல்லோரும் கூட்டு பொறுப்பு என்ற வகையில் தான் தமிழ் சமூகம் சிந்திக்கணும். நீ குஷ்பு கோயில் கட்டும் போதே அவனை கண்டிச்சிருக்கணும். ரஜினிக்கு பாலாபிஷேகம் பண்ணுற போதே கண்டிச்சிருக்கணும். ரஜினி கமல் பிரிஞ்சு சண்டை போடுறதே பேசியிருக்கணும். மாணவர் அமைப்புகளை கல்லூரிகளுக்குள்ளே வச்சுருக்கணும், அரசியல் பேச விட்டுருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல சமூகம் வளரும். இப்போ மாணவர் அமைப்பு ஒழிச்சது திமுக அதிமுகவுக்கு பங்கு இல்லையா? அதோட விளைவு தானே இது. அப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, முதலாளிகள் அவங்களுக்கான கட்சிகள் ஆட்களை தேர்வு பண்ணி ஒரு விளையாட்டை நடத்துகிறான். ஆனால் மொத்தத்தில் இவங்க எல்லோரும் ஒன்று தான். எல்லா கட்சியும் உள்ளுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கிறாங்க. வெளியில் ஒரு ட்ராமா தான் இங்கே நடக்குது அப்படின்றதான் உண்மையான அரசியல். ஆனால் இவங்களுக்குள் நடக்கிற லாவணியை அரசியல் என்பது போல் சித்தரிக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. இப்போ இவனுக்கு மக்களுக்கு உண்மையே தெரிய மாட்டேது. உண்மையில் யாரா ஹீரோ? பகத்சிங் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தான், அவன் ஹீரோ. பகத்சிங் போல் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில், பல்வேறு பெரியாரிய இயக்கங்களில், தமிழ் தேசிய இயக்கங்களில் நாட்டுக்காக போராடக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, தங்கள் வாழ்வை இழந்த இளைஞர்கள், உயிரை கொடுத்த இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? எந்த மீடியா கூப்பிட்டு நீ அவங்கள விவாதிச்சிருக்க? எந்த மீடியா விவாதிச்சிருக்குன்னு கேட்குறேன். யாரை நீ அடையாளப்படுத்தியிருக்கிற? இப்போ ஒன்றும் இல்லாதவனை இன்றைக்கி பார்த்தா யாரோ இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு குரூப்பு
பத்திரிக்கைக்காரங்கன்னு சொல்லி யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி அரசியலுக்கு அவங்களுக்கு மக்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, நல்லா பேசினா போதுன்னு ஒரு புது கேட்டகரியை வச்சு அதை வச்சு நடத்திட்டு போகுதாங்க அரசியலே. டிபேட்டே அப்படி தான் நடக்குது. உண்மையாக மக்களோட நிற்கிறவனை மக்கள் பிரதிநிதியை கூட்டு பண்ணாதானே அவனுக்கு பொறுப்பு. நாளைக்கு இவன் யாருக்கு என்ன பொறுப்பு இருப்பான்? அப்படியான மொத்த சமூகமும் இப்படி திருப்பி இன்னொரு பக்கம் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சமூகம் மொத்தமாக ஒரு கூட்டு அறிவிலி சமூகமாக பகுத்தறிவை இழந்த ஒரு சமூகத்தை நோக்கி அப்படி போனால், அப்படி இருக்கிறது தான் முதலாளிகளுக்கு நல்லது, அரசியல் கட்சிகளுக்கு நல்லது. இதே நாளைக்கு விஜய் வந்து நாளைக்கு அதிமுகவோட சேரலாம், பிஜேபியோட சேரலாம், காங்கிரஸோட சேரலாம், திமுகவோட சேரலாம். இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ண இறங்கி விஜயை கையில் எடுக்கிறான்னு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. நாளைக்கு விஜய் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்ற முறையில் நாளைக்கு வந்து இங்கிட்டு போகலாம். ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு அரசியலோ கொள்கையோ நிலைப்பாடோ உருப்படியான ஒன்று கிடையாது. பேருக்கு பெரியாரை சொல்கிறத தவிர உருப்படியாக ஒன்று கிடையாது. நாளைக்கு எந்த கட்சியோடு வேணாலும் சேரலாம், நாளைக்கு இவங்க எல்லாம் மாறிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி விமர்சனம் பண்ணுற எல்லாருமே நாளைக்கு அவங்க கட்சி கூட்டணி சேர்ந்தால் அதை மாற்றிக்கிடுவாங்க. அரசியலில் இதெல்லாம் எதிரியும் இல்லை, நண்பன் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ இதில் விஜயோட பிரச்சனை, கட்சிகளோட பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி விட்டில் பூச்சியை போல் விழும் மக்களை எப்படி மாற்றுவது, மாணவர்களை எப்படி மாற்றுவது, இளைஞர்கள்ட்ட எப்படி உரையாடல் நடத்துறது என்ற பிரச்சனையை வந்து மக்கள் மத்தியில் பேசி ஒரு மிகப்பெரிய உரையாடலை தமிழ்நாட்டில் நடத்தி எல்லா கல்லூரிலையும் இதை பேசணும். கல்லூரி பாடத்திட்டத்தில் வைக்கங்க. பகுத்தறிவு பூர்வமான சிந்தனையை கல்லூரி பாடத்திட்டத்தில் வைக்கணும். அப்போந்தான் அவன் மத வெறிக்கு போக மாட்டான், சாதி வெறிக்கு போக மாட்டான், நடிகர் பின்னாடி பிம்ப அரசியலில் போய் மாட்ட மாட்டான். ஒரு நல்ல மனிதனாக, ஒரு குடிமகனாக, ஒரு மாணவனாக ஒருத்தனை வளர்த்தெடுக்கிற பொறுப்பு இருக்கா இல்லையா நம்மளுக்கு? தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் அதில் தோல்வி தான். எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பகுத்தறிவு பூர்வமாக சிந்திக்கிறீங்க? எந்த ஆசிரியர் மாணவர்கள்ட்ட இந்த பிரச்சனையெல்லாம் பேசுகிறாரு? எந்த கல்லூரி ஆசிரியர் விஜயை பற்றியோ மற்ற அரசியலை பற்றியோ என்ன யார் உரையாடல் நடத்தியிருக்கா? இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கணுமா இல்லையா? இதை நடத்தக்கூடிய இடம் மாணவர் சங்கம். அதையும் ஒழிச்சிட்டிங்க. ஒழிச்சிட்டு இன்றைக்கி வந்து இப்படி நடக்குது அப்படின்னா இவர்கள் இன்றைக்கி பேசுகிற எல்லாமே முழுக்க முழுக்க அரசியல் தான். இதில் நாளைக்கு யார் வேணாலும் யாரோட சேர்ந்துக்கிடுவாங்க. ஆனால் அரசியலை தாண்டி, அரசியல் கணக்குகளை தாண்டி நாம் பேச வேண்டியது இந்த போகிற மக்களை, மாணவர்களை, இளைஞர்களை, பெண்களை எப்படி மாற்றுறது, விட்டில் பூச்சியை போல் போய் சாகிறத, நாயக பிம்ப சிறையிலேருந்து அவங்கள யதார்த்தம் என்ன அப்படின்னு ஒரு பகுத்தறிவு பூர்வமான சமூகத்தை எப்படி கட்டமைப்பது அப்படின்றத நோக்கி தான் தமிழ்நாட்டில் உள்ள இன்டலெக்சுவல்ஸ் எல்லாருமே அமைப்புகள், இயக்கங்கள்லாம் சிந்தித்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதையே ஒரு விவாதமாக மாற்றணும். இந்த ஃபேக்டரை ஒரு விவாதமாக மாற்றி அதை கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும். இதில் நான் சொன்ன பல்வேறு கண்ணோட்டங்கள் ஆராயப்பட வேண்டும். அதிலிருந்து ஒரு தெளிவான திசையை நோக்கி இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி போய் செத்தவன் இப்படி செத்துட்டான், அப்படி செத்தான், இவெல்லாம் சாக வேண்டியதானா அப்படியெல்லாம் பலரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கருத்து சரி கிடையாது. நாம் சரியாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் சமூகத்தை வழி நடத்திட்டு போனோம். இந்த அரசியல் கட்சிகளுக்கு அந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆனால் விஜயை குறி வச்சு தாக்குறது மட்டும் அவங்க செய்கிறாங்க. விஜய் போனால் அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வருவான் அப்படின்றதான் யதார்த்தம். இப்போ போகிற மக்களை தான் நம்ம மாற்றணும், இளைஞர்கள் மாணவர்களை மாற்றணுமே தவிர. இப்போ ஜுனைல் போயிருக்காங்க, ஓட்டே கிடையாது அவனுக்கு. சின்ன மைனர்லாம் வந்து சின்ன பையன் 13 வயசு 14 வயசு 15 வயசு பையன்லாம் போய் வந்து செத்துருக்கிறான். ஓட்டே இல்லாத ஒரு பையன் எதுக்கு அங்கே போகிறான்? இப்போ விஜய் என்ன முயற்சி பண்ணுறாரு? மூடத்தனமாக இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடிய, நாயக பிம்ப கவர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அதை அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. பிஜேபி எப்படி பண்ணுது? இந்து மதம் அப்படின்னு ஒரு மத நம்பிக்கையில் இருக்க மக்களை அப்படியே ஓட்டாக மாற்றுறதுக்கு, அரசியல் ஓட்டாக மாற்றுறதுக்கு பிஜேபி எப்படி முயற்சி பண்ணுதோ அதே வேலையை விஜயம் பண்ணுறாரு. ஆனால் நாம் ஒரு பண்பாடு மிக்கதாக 2000 வருட பாரம்பரிய கொண்ட பண்பாடு மிக்கதாக சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது எல்லோருக்கும் அவமானம். அதை மாற்றுவதற்கு இப்போதாவது தீவிரமாக சிந்திக்க வேண்டும். நான் சொன்ன அரசியல் கட்சிகள், ஊடகங்கள், குறிப்பாக பாலிமர் டிவி போன்றவர்கள், பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே இதை பற்றி சிந்திக்கணும். மக்களும் பகுத்தறிவு பூர்வமாக சிந்தித்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு போராட்டம், ஒரு கூட்டத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கான பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. இப்போ நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். கொக்கோலா எதிர்ப்பு போராட்டம், சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இதே போல் ஒரு க்ரௌடாக வச்சு நாங்கள் தேவாரம் திருவாசகம் உள்ளே போகிறபோது போலீஸை குவிச்சு மிகப்பெரிய பிரச்சனை, தடியடியெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் கூடங்குள அணு உலை போராட்டம், சமச்சீர் கல்விக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் சமச்சீர் கல்வி போராட்டம், தாது மணல் எதிர்ப்பு போராட்டம். இதே போல் தாது மணல் எதிர்ப்புக்கு நாங்கள்
கடற்கரை ஓரங்கள்லாம் மக்களை திரட்டி தூத்துக்குடியில் கூட்டம் நடத்துகிற போது அந்த கூட்டத்துக்குள்ளே ரவுடிகள் அடியாட்களோடு வந்து துப்பாக்கி எல்லா ஆயுதங்கள் வச்சு நிற்கிறாங்க. நாங்கள் அவர்களை கையாண்டு தான் அந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ணோம். நைட்டு வந்து நான் அந்த சில சம்பவங்களை மட்டும் சொல்கிறேன். ஒரு போராட்டத்தை எப்படி கையாளணும் அப்படின்றது, தாது மணல் கொள்ளை ஸ்டெர்லைட் போராட்டத்தையும். இப்போ தாது மணல் கொள்ளைக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு இயக்கங்கள் எடுக்கிறோம். குறிப்பாக மக்கள் அதிகாரம், மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம், எங்கள் இயக்கங்கள்லாம் சேர்ந்து தொடர்ச்சியாக அப்படி ஒரு இயக்கம் எடுத்தோம். கடற்கரை முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணி தூத்துக்குடியில் ஒரு கூட்டம் போடுறோம், பொதுக்கூட்டம். ஒரு 2000 பேர் கலந்துக்கிறாங்க. கடற்கரை மக்கள் வந்திருக்காங்க, வெளியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கூட்ட தலைமை நான். கூட்டம் நடக்கிற போது சைடில் வந்து ஒருத்தன் கத்துறான், வைகுண்டராஜன் எதிர்த்து பேசக்கூடாது, கொள்ளையன் பேசக்கூடாது அப்படின்னு. மேடையில் ஒரு அம்மா ஏறுறாங்க, நானும் மேடையில் உட்காந்து பேசுவேன் அப்படின்னு. அந்த பக்கம் ஒரு பக்கம் தகராறு பண்ணுறேன், இன்னொரு பக்கம் தகராறு பண்ணுறான். இப்போ நான் வந்து கூட்டத்தில் வந்து முழக்கங்கள் எழுப்புங்க, பாடல்கள் பாடுங்க கலைக்குழுன்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ்க்கெல்லாம் பேசுகிறேன். போலீஸே அனுப்ப மாட்டுறாங்க. இப்போ நம்ம மைக்கில் வந்து பேசுகிறோம், இது மாதிரி யாருக்காலும் தைரியம் இருந்தால் உண்மை வைகுண்டராஜன் எதுவும் பண்ணலைன்னா மேடையில் வந்து நீ பேசு அப்படின்னு சொல்லி பேசி அதை கையாண்டு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போலீஸ் வருது, போலீஸ் கையாளலைன்னா நாங்களே கையாளுவோம் ரவுடிகளை அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளே நாங்கள் ஆட்களே வச்சுருந்தோம். யார் அதில் இல்லைன்னா அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த கூட்டத்தை வந்து ஒரு கட்டத்தில் வெளியேற்றிட்டு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டோம். முடித்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் நைட்டு வேனில் போனால் வெடிகுண்டை எரிஞ்சிருவாங்க, ஆளை தயாராக வச்சுருக்குறாங்க ஊருக்கு அவுட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் யோசித்து என்ன முடிவு பண்ணுறோன்னா, நைட்டு மக்களை அனுப்புறது பாதுகாப்பு கிடையாது. அப்போ மக்கள் அங்கேருந்து நடத்தியே கூட்டி போய் தூத்துக்குடியில் கடற்கரை ஓரத்தில் பனிமய மாதா அங்கே சர்ச்சு முன்னாடி எல்லா மக்களையும் தூங்க வச்சுட்டு சுற்றி நாங்கள் தோழர்கள் எல்லோரும் காவலுக்கு இருக்கிறாங்க. நான் உட்பட எல்லோரும் நாங்கள் இருக்கிறோம். நைட்டு விடிய தூங்காமல் காவல் காத்து காலையில் எந்திரிச்ச பிறகு அவங்கள பாதுகாப்பாக வண்டியை வந்து அனுப்பிச்சுட்டோன்னு வைங்க. இதே போல் ஸ்டெர்லைட்டில் பிரச்சனை நடக்குது. பல கட்சிகள் வந்தாங்க, பேசினாங்க. ஆனால் ஒருத்தர் அன்றைக்கி துப்பாக்கி சூடு நடக்கிற அன்றைக்கி வரல. ஆனால் நாங்கள் அங்கே கூட இருந்தோம், மக்களோட போகிறோம். பாதிப்பு நடக்கிற போது போலீஸ் தடியடி ஃபஸ்ட்டு நடக்கிற போது நான் தான் போய் வந்து தடுக்கிறேன். நான் இன்னொரு பக்கம் மற்றவங்க 2 குரூப்பாக வரோம், கிராமங்கள்லேருந்து நகரங்கள்லேருந்து. நான் போய் தடுக்கிறேன், போலீஸோட பேசி மக்களை அடிக்க விடாமல் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு நடந்த பகுதிக்கு தகவல் தெரிஞ்சு அங்கே வந்து போனால் மக்கள் போய் போலீஸோட சண்டை போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம். அமைதிப்படுத்துறதுல எல்லா இடத்துலையும் ஒரு டீமாக இறங்கி தீ வைக்கிறது இதெல்லாம் வந்து நடந்துச்சுது. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பார்த்தா, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கும்பல் உள்ளே இறங்கி அந்த வேலையை பார்த்துச்சுன்னு வைங்க. அதுக்கு பிறகு வெளியூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் பாதுகாப்பாக நான் பஸ்ஸில் ஏற்றி விட்டு, அங்கே ஒரு தோழர், ஒரு வழக்கறிஞர் இந்த பிரச்சனையில் ஹரிராவன்னு சொல்லி முழுக்க அந்த பிரச்சனையில் இருந்தவர், அவரை மட்டும் எப்படி விட்டுட்டு வர முடியும்? என்னை எல்லோரும் கூப்பிட்றாங்க, நான் வரலை, அங்கேயே இருந்தேன். அந்த பிரச்சனை என்னை போலீஸ் தீவிரமாக தேடுது, பிடிச்சா சுற்றுவாங்க அப்படின்ற சூழ்நிலையில் 3 நாள் தூத்துக்குடியில் தான் இருந்தே மற்றவங்கள வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ஃபோனில் பேசி முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறது, சென்னையில் பேசி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, போஸ்ட் மார்ட்டத்தை வந்து இது பண்ண விடாதீங்க அப்படின்னு சென்னையிலேருந்து ஒரு வழக்கறிஞர் குழுவை வர வச்சு, அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து நான் தூத்துக்குடி விட்டு வெளியே வந்து தலைமறைவாக சில நாட்கள் இருந்துட்டு திரும்ப வந்து நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு திரும்ப அங்கேயே போகிறோம். போஸ்ட் மார்ட்டம் அப்போல்லாம் எஸ்பி ஆஃபீஸில் நேராக போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். நம்ம தோழர்கள் உடனே இறங்கி மக்களோட கூட நின்று பாடி வாங்குறதுல என்ன டிமாண்டு எல்லாம் வச்சு பண்ணுறாங்க. இன்றைக்கி இறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு குறைந்தபட்ச ஒரு எல்லார் குடும்பத்துக்கு வேலை, அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு, இப்படி பலவும் வாங்கி கொடுத்து அதில் வந்து அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணி இன்றைக்கி வரை அவங்க வழக்கு நடத்திட்டு இருக்கோம். மக்கள் மீதான வழக்கு எங்கள் மேலும் போட்டாங்க, அப்புறம் எடுத்துட்டா இன்றைக்கி வரை வழக்கு நடத்திட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கான தயாரிப்பு கூட பல நாட்கள் உட்காந்து பேசி, போலீஸ் வந்தால் என்ன செய்கிறது, போலீஸ் தடுத்தா என்ன செய்கிறது, தடியடி நடத்தா என்ன செய்கிறது, 144 என்ன செய்கிறது, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது, அங்கே பேச்சுவார்த்தை நடத்தா என்ன செய்கிறது, பேச்சுவார்த்தைக்கான குழு என்ன, இத்தனை விஷயம் திட்டமிட்டு தான் நாங்கள் அதில் போனோம். போகிற போக்கில் அந்த எந்த போராட்டமும் நடக்கலை. இப்போ இப்படி ஒரு போராட்டத்தை கையாளுறது, மக்களை கையாளுறது, மக்கள் மீது அக்கறை இருக்க எல்லாரும் அப்படி தான் நடந்துக்கிற முடியும். ஆனால் விஜய்க்கு மக்கள் மேலே துளியும் அக்கறை இல்லைன்றது தான். விக்கிரவாண்டியில் அது மாதிரி இறந்தாங்க, அதை பற்றி கண்டுக்கறல. மதுரையில் அது போல் இறந்தாங்க, வெயிலில் மயக்கம் போட்டாங்க, அதை பற்றி கண்டுக்கறல. இப்போ நாமக்கல்லே அப்படி நடக்குது, கண்டுக்கறல. நீ கரூர்லேயே அப்படி வந்து அடுத்து திரும்ப கரூரில் மிகப்பெரிய அளவு நடந்துச்சு.
மக்கள் மீது துளி அக்கறை இருந்தால், மக்களில் ரசிகர்கள் மீது தன்னை பார்க்க வர்றவங்க மேலே ஒரு துளி அக்கறை இருந்தால் இதற்கான ஏற்பாடு, தண்ணி, பாதுகாப்பு ஏற்பாடு, பெண்கள் வந்தால் கழிப்படை எங்கே போவாங்க, இதெல்லாம் ஒருத்தர் யோசிப்பானா இல்லையா? நம்மளாம் மன நடத்தினா அப்படி தானே பண்ணுறோம். எங்கெங்கே தெரு தெருவாக அலைஞ்சு வசூல் பண்ணினாலும் ஒரு கழிப்படையிலேருந்து தண்ணியிலேருந்து அத்தனை ஏற்பாடு பண்ணி தானே பண்ணுறோம். ஆனால் இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு நபர், அவர் தலைவர், அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அவர் முதல்வர் ஆகி இந்த நாட்டை வழி நடத்த போகிறாருன்னா இது எதாவது உருப்படுமா சொல்லுங்கள்? அப்போ இந்த கண்ணோட்டம் என்பது விஜயிடம் சுத்தமாக கிடையாது. அப்படி சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆளும் கிடையாது. கூட அவர் யாரையும் நிறுத்துறதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிஎம் வராங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆள் நிறுத்தி இவன் தான் மாவட்ட செயலாளர்னு சொல்லினாலும் அறிமுகப்படுத்துவாங்க. அது எல்லா கட்சியும் செய்கிறாங்க. எல்லா கட்சியும் செய்கிறாங்க. அதை கூட நீ செய்கிறது இல்லையானா விஜய் ஒரு ஆள் 1+0 அந்த கட்சி. அப்படி தான் அந்த கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான். அப்படி தான் அவனுக்கு விஜய்க்கு சொல்லி கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்களே. விஜய் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி, பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் வச்சுருக்கிறாங்களே, அவங்க கட்டமைக்கிறதே அப்படி தான். நீ இப்படி சினிமா மாதிரி பேசிட்டு போனாலே நீ ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. விஜய்க்கு சொந்த அறிவுன்றது கிடையாது. அரசியல் பற்றி எதாவது தெரியுமா? 10% ரிசர்வேஷன் பற்றி தெரியுமா? சாதி பிரச்சனை தெரியுமா? வர்க்க பிரச்சனை தெரியுமா? சுதந்திர போராட்ட வரலாறு தெரியுமா? தமிழ் தேசியனா என்ன தெரியுமா? திராவிடன் என்ன தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவரை அப்படி ப்ரொமோட் பண்ணி அப்படி கொண்டு வந்தால் போதும் அப்படின்ற முறையில் தான் நகர்த்துறாங்க. அவருக்கு அதுக்கு தான் அவர் இந்த லைட்டை அமுத்துறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை லைட் அமுத்தலாம் ஒரு சைக்கோ மனநிலை தான். அவர் ஒரு சைக்கோ மனநிலையில் தான் இருக்கிறாரு. தனக்காக ஒட்டுமொத்த நாடே காத்துக்கிட்டு இருக்கு அவர் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதான் மக்கள் இப்படி திறன்னு நிற்கிறாங்க. சுற்றி இருக்கவன் அப்படி தான் உசுப்பேத்தி தான் வர்றான். உண்மையை அவருக்கு மண்டையில் அடித்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. எதிர்கட்சி அப்படி ஆள் கிடையாது, ஆளுங்கட்சியில் அப்படி இல்லை. இப்போ விஜய் மண்டையில் கொட்டி தூக்கி உள்ளே போகணும், ஓட்டு 2வது பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்யணுமா இல்லையா? ஒரு குண்டாசில் போடுங்க, போயிட்டு வரட்டுமே. ஜெயிலில் போயிட்டு கொஞ்சம் இருந்துட்டு வந்தால் தானே அவருக்கு ஒரு அனுபவம் வரும். ஆனால் அதை செய்ய மறுக்கிறதுக்கு காரணம் இவங்களுக்கான ஓட்டு. ஏன்னா நாளைக்கு விஜய் கூட இவங்க கூட்டணி வைப்பாங்க. யார் இந்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி வைப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே மாறிக்கிடுவாங்கன்றதான். அப்போ இந்த கட்சி, அரசியல் கணக்குகள், ஆட்சி, விஜயை காலி பண்ணுறது, இது திமுக சதியா இல்லையா, இதில் திமுக செந்தில் பாலாஜி அப்படி பண்ணாரா இப்படி பண்ணாரா, இதெல்லாம் நம்ம முழுசாக கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் 2-3 வருஷம் இருக்கும். சரிங்களா? அப்படி ஆனாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய நீதி கிடைக்காதுன்றதான் இதில் விஷயம். இதே சம்பவம் நடக்கிற போது நேற்று இது சென்னையில் அனல் மின் நிலையத்தில் 9 தொழிலாளர்கள் இறந்து போனாங்க. அது செய்திக்கே வரல. இப்போ ஒரு தொழிலாளி வாழ்க்கை, மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்கள். எது இங்கே மார்க்கெட் பண்ணணுமோ அந்த செய்தி மட்டும்தான் வரும். அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற பேச்சு இன்றைக்கி வந்திருக்கா? எங்கேயோ வடமாநிலத்திலேருந்து இங்கே வேலை செஞ்சு அனாதையாக செத்து எங்கேயோ போகிறான். அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அப்படின்றதான் மனித உயிருக்கான மதிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே செத்தவன் அரசியலுக்காக இதை அறிவிக்கிறான், அதை அறிவிக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்றது நடக்குது. அப்போ உண்மையான பிரச்சனையை நோக்கி இந்த பிரச்சனையில் கரூர் சம்பவத்தில் விவாதம் கட்டமைக்கப்படவில்லை. தமிழ் சமூகத்தில் சமூக நலனுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள், நிரந்தர மாற்றத்திற்காக சிந்திக்கக்கூடியவர்கள், இதை நோக்கி நாம் விவாதத்தை நகர்த்தணும். அப்போ தான் அது சரியாக இருக்குன்னு பார்க்குறேன்.